இலங்கை வங்கதேசம் பாணியில் நேபாளத்தில் வெடித்த மக்கள் கிளர்ச்சி உள்நாட்டு கலவரத்தால் இந்தியாவுக்கு புவி அரசியல் ரீதியில் சிக்கல்களும் சவால்களும் ஏற்பட்டுள்ளன. அது குறித்து சற்றே விரிவாக பார்ப்போம். வரலாறு காணாத பொருளாதார நெருக்கடியின் விளைவாக கடந்த 2022ஆம் ஆண்டு இலங்கையில் மிகப்பெரிய மக்கள் புரட்சி வெடித்தது. அதேபோல் கடந்த ஆண்டு, அதாவது 2024இல் வங்கதேசத்தில் மிகப்பெரிய அளவில் மாணவர் போராட்டம் வெடித்தது. அங்கு அரசியல் மாற்றமும் நிகழ்ந்தது. இதோ இப்போது கருத்துரிமையை முன்வைத்து சமூக வலைதள தடைகளுக்கு எதிராகவும் ஊழல், வேலையின்மை, வாழ்வாதார பிரச்சனைகளை முன்வைத்தும் ஜென்சி இளைஞர்கள் போராட்டத்தால் பற்றி எறிந்த நேபாளத்தில் அரசியல் குழப்பம் மேலோங்கியுள்ளது. இவ்வாறாக தனது அண்டை நாடுகளில் அடுத்தடுத்து ஏற்படும் கொந்தளிப்புகள் உலக அரங்கில் வல்லரசாகும் இலக்குடன் முன்னேறி வரும் இந்தியாவுக்கு நிச்சயமாக ஒரு சவால் என்றே நிபுணர்கள் கணிக்கின்றனர். இலங்கை வங்கதேசத்தை போலவே நேபாளில் ஏற்பட்டுள்ள உள்நாட்டு கலவரமும் இந்தியாவால் உற்று நோக்கப்பட்டு வருகிறது. கலவர பாதிப்புகள் குறித்து கவலை தெரிவித்த பிரதமர் நரேந்திர மோடி அமைச்சரவை கூட்டத்தை அவசரமாக கூட்டி ஆலோசனையும் நடத்தினார். ஏனெனில் நேபாளம் பூகோள வரைபடத்தில் அத்தகைய முக்கியத்துவம் வாய்ந்த இடத்தில் அமைந்துள்ளது. சிக்கிம், மேற்கு வங்கம், உத்தராகண்ட், உத்தரப்பிரதேசம், பீகார் என 5 மாநிலங்களின் எல்லை பகுதிகளில் நேபாள நிலப்பகுதிகள் அமைந்திருக்கின்றன. எண்ணெய் மற்றும் உணவுக்காக இந்தியாவையே பெரும்பாலும் நம்பியிருக்கிறது நேபாளம்.